வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் துயரமான சம்பவம். கடலூர் மாவட்டத்தில் ஒரு ரயில்வே கேட்டை ஒரு ஸ்கூல் பஸ் கிராஸ் பண்ணும்போது ரயில் ஹிட் ஆகி பஸ்ஸு கவுந்துருச்சு. ஒரு ஸ்கூல் பஸ்ஸு. அதில் ஒரு 4 பேர் தான் 4-5 பேர் தான் பயணிச்சிருக்காங்க. அதில் ஒரே ஒரு மாணவன் மட்டும் தான் உயிர் பிழைச்சி தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப கோர விபத்துங்க. இது எப்படி ஆளாளுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது அங்கே இருந்த பயணிகள் கேட் மூடியாச்சு, இவங்கெல்லாம் திறங்க, நாங்கள் போயிடறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் திறந்தார். போயிட்டு தான் ரயில்வே தரப்புலேருந்து ஃபஸ்ட்டு வந்த தகவல். அந்த கேட் கீப்பர் தான் சொல்கிறாரு, அந்த மேலதிகாரி அதான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த வேன் டிரைவர் கேட்டதாகவும் அது திறந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் இல்லை இன்னொருத்தர் சொல்கிறாரு, 2 வீலரில் அங்கே நின்றுட்டு இருந்தவங்க திறங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் திறந்து விட்டாரு அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், திறந்தது கேட் கீப்பர் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே மக்கள் சைட்லேருந்து அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை திறந்தா இருந்துச்சு, நாங்கள் போயிட்டோம் அப்படின்றாங்க. 2 விஷயம் இதில் ஆளாளுக்கு மாற்றி சொல்கிறாங்க. ஒன்று, கேட் திறந்துருந்தா நம்ம இவர் சொல்கிற மாதிரி, ஸ்கூல் பஸ் டிரைவர் சொல்கிற மாதிரி கேட்டு திறந்தே இருந்துருந்துச்சுன்னா ட்ரெயின் வர முடியாது, ட்ரெயின் தூரத்தில் நின்றும். கேட் மூடினா தான் அந்த ட்ரெயினுக்கு க்ரீன் சிக்னல் கிடைக்கும். இதுதான் சிஸ்டம் எல்லா இடத்துலையுமே. நான் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. டெய்லியும் இங்கே பார்த்துருக்கோம். நிறைய தடவை ட்ரெயின் நின்றுருக்கு. இந்த மேனுவல் கேட்டுன்றதுனால அப்பப்போ ஸ்டக் ஆகிக்கும். ரொம்ப ரேராக எப்போயாச்சும் ஸ்டக் ஆகும். அப்படியே சுற்றும் போது ஏதாச்சும் ஸ்டக் ஆகி நின்றுக்கும். ஏதோ ஒரு லாக்கு. அந்த கேட் கீப்பர் போயிட்டு ஒரு இடத்துல இப்போ தூரத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் ஒரு 100 ஃபீட் தள்ளியோ ஒரு 50 ஃபீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல போய் ஒரு திங்ஸை வச்சுட்டு என்னென்னு தெரியாது, அதெல்லாம் அங்கே போய் வச்சுட்டு அதை கொண்டு இங்கே லாக் பண்ண வருவார். அதில் டைம் ஆச்சுனாலோ டிலே ஆச்சுனாலோ ட்ரெயின் போகாத நின்றும். ஒன்று. இங்கே ரயில்வே கேட்டு ஆஸ் பர் த கேட் கீப்பரோட ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்கிறது இப்படி பார்த்தா, சரி நீங்கள் மூடிட்டீங்க, எப்படி திறக்க முடியும்? திறந்தா திருப்பி அந்த திறக்க முடியுமா? திறந்தா சிக்னல் மாறாதா? இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டுறாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கட்டுங்க, எப்படிங்க ட்ரெயின் போகும்? இப்போ மாறாதா? அப்படி திறக்க முடியுமா? ஏன்னா ஒரு லாக் இருக்குது. இங்கேருந்து இங்கே லாக் திருப்பி போய் திறக்கணும்னா 3 கேட்டை திறக்கிறதுக்கு மறுபடியும் ட்ரெயின் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு லாக் எடுத்துகிட்டு திருப்பி மாட்டுவாங்க. சில ஸ்டேஷனில், சில கேட்டில் நான் பார்த்துருக்கேன். சில கேட்டில் மேலே நிறைய தூக்குவாங்க. இது மாதிரி என்ன சிஸ்டம் இருக்குது? அப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் அது திருத்தக்கூடிய சிஸ்டமா? அப்படி பண்ணலாமா? அது வைலேஷன் இல்லையா? அந்த வைலேஷனை தடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆப்ரேஷன்ஸ் இல்லையா? இது எப்படி பண்ண முடியும்? ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் கேட்டால் திருப்பி திறக்கிறதுக்கு உத்தரவு அட்டாச் சிக்னல் வந்துச்சு, இந்த ட்ரெயின் பாஸ் ஆகிடுச்சுங்கிற ஒரு கமாண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் இல்லாமல் ஒரு ரயில்வே இயங்கிட்டு இருக்கா? ஒரு கேட் கீப்பர் நினச்சா திறந்து விட்டுடலாமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இன்னொன்று விஷயம், இது திறப்பாங்களா? 3 கேட்டை திறப்பாங்களா அப்படிங்கிறது மிக கேள்விக்குரிய விஷயந்தான். அதாவது லாக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் திறப்பாங்களா அப்படின்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய அனுபவத்தில் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, திறப்பாங்க. எப்படி திறப்பாங்க அப்படின்னா, அதாவது மூடிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே கேட் வந்துக்கிட்டே இருக்கும், ஹார்ன் அடிச்சுட்டே வருவாங்க. பஸ்ஸு இந்த டைமிங் போகிற பஸ்ஸு, இந்த காலங்காலத்தில் ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல் பஸ்ஸுன்னு இல்லை, ட்ரிப்பு பஸ்ஸே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கேட்டு போடுவாங்கன்னு. ஒரு நேரம் பாஸ் ஆகிடுவாங்க. கொஞ்சம் டிலே ஆச்சுனாக்கா அந்த கேட்டு விழுகிற தூரத்தில் இருக்கும், ஹார்ன் அடிச்சுட்டே வருவாங்க. அது ரெகுலராக வரதுனால அந்த கேட் கீப்பர் அப்படியே இம்பார்ட் வச்சிருப்பாரு. டக்குன்னு அந்த பஸ்ஸு போனோன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவார். அது மட்டும் தான் நடக்கும். ஒன்ஸ் கேட் இறங்கிடுச்சுன்னா திருப்பி ஏற்ற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏற்றின மாதிரி தெரியல. அதுக்கான ஏன்னா அவங்க ஏற்றுறதுக்கான சிஸ்டம் இருக்காது. ஒன்ஸ் இறங்கின கேட்டால் தூக்குடான்னு சொல்லவும் மாட்டாங்க மக்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரயில்வே சிக்னல் வந்துருச்சு, தூக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. குமிஞ்சு போவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். சைக்கிள் வச்சுக்கிட்டு சாய்ச்சிக்கிட்டு போவோம். பைக் இருக்கவங்க, சைக்கிள் வச்சுருக்கவங்கலாம் அந்த கேட்டு கீழே சாய்ச்சிக்கிட்டு போவாங்க. இப்போலாம் மேக்ஸிமம் அடைச்சி வச்சுட்டாங்க. முன்னெல்லாம் இருக்கும், சைடில் போகிறதுக்கு வழி இருக்கும். அப்புறம் அந்த கேட்டுக்கு கீழே ஜால் தொங்கிட்டு இருக்கும், அதில் ஓட்டை இருக்கும், அதை சாய்ச்சிட்டு போவோம். பைக்கு போகலாம், சின்ன பைக் போகலாம், சைக்கிள் போகலாம். பைக் கூட கஷ்டம், சைக்கிளில் தான் தூக்கிட்டு போக முடியும். இப்படி இருக்கிறப்ப அந்த கேட்டு திறந்துருக்கு அப்படிங்கிறது இந்த சிஸ்டம் கிளியர் பண்ணணும் யாராச்சுமே. நீங்கள் பத்திரிக்கையாளர் கேட்குறவங்க தெளிவாக கேள்வி கேளுங்க. கேட்க வேண்டிய கேள்வி கேட்க மாட்டேறீங்க. இன்னும் இந்திக்காரனை ஏன் போட்டிங்க, இந்திக்காரனை போட்டிங்கிறது தான் பேச்சாக இருக்கிற இல்லையா? இந்திக்காரனை ஏன் போட்டாங்கன்னு தெரியல, ஏன் போடுறாங்கன்னு பைத்தியக்காரனுங்க. அவனும் பாவம். ஏன் அவனுக்கு ஒரு அதிகாரியை வெளி மாநிலத்தில் வேலைக்கு விட்டால் கூட பரவாயில்ல, கேட் கீப்பரை தூக்கி எதுக்கு இவ்வளோ தூரத்தில் போடுறீங்க? பாவம் தானே. அவனும் தானே, அவனுக்கும் ஒரு புள்ள குட்டி. இது இப்போ இங்கே வாங்குற சம்பளம் 25,000 20,000 வாங்குறானா எவ்வளோன்னு தெரியல.
அவனை கொண்டு வந்து நம்ம 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி போட்டு அவன் என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன கற்றுக்க போகிறான்? அவன் நாட்டில் என்ன முன்னேற்றம் அடைய போகுது? அவனுக்கு என்ன தண்டனையா இல்லை என்னது இது? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்க அந்தந்த ஊரில் தான் இருப்பாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளை தூக்கி நீங்கள் போடுங்க, அதுவே தேவையில்லாத விஷயம். முக்கியமான அது வேறு அரசியல். அந்த அரசியல் கொண்டு வந்து இங்கே போட்டு திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. 15,000 20,000 சம்பளம் வாங்குறவன் ஊர் பிள்ளை ஓட்டி விட்டு இருந்தானாக்கா அவன் பாட்டு நிம்மதியாக இருப்பான்ல. அவனை கொண்டு வந்து எங்கே ஏதோ ஒரு இடத்துல கிராமத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அவனுக்கு வாழ்வு நிம்மதியாக இருக்குமா? ஃபஸ்ட்டு சிசிடிவி கேமரா இல்லாதனால ஆளுக்கு ஒரு தகவல் சொல்கிறீங்க. இதுக்கு காரணம் வந்து வேனு வந்து ஒருவேளை திறந்துருந்து வேன் போயிருந்துச்சுன்னா வேன்காரனுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். வண்டி இல்லை, ட்ரெயின் வந்து ஃப்ராக்ஷன் செகண்டில் வரும். தூரத்தில் இருக்கும்போது தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ட்ரெயின் ஆரன் அடிச்சுன்றாங்க. அந்த டிரைவர் இங்கே போகிற பதட்டத்தில் இந்த ஆரன்லாம் இருக்கும். கான்சியஸாக வரணும், ஆனால் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய அதிகம். நம்ம வண்டி போடுறதுக்கு கேட் திறந்துருக்கு போயிடலாம் அப்படிங்கிறபோது அது பாட்டுக்கு வேறு ஒரு நினைப்பில் வந்திருக்கலாம், திங்க் பண்ணிட்டே இருக்கலாம். கேட்டு திறக்கும் போது எதுக்கு நம்ம யோசிக்கணும்? அது ஆள் இல்லாத கேட்டுனா நீங்கள் திங்க் பண்ணி வரணும் அப்படின்னு ஓகே. அது ஆள் எப்போதுமே கேட்டு கிடையாது, கேர்ஃபுல்லாக வரணுங்கிற கேஸில் வேறு. இது வந்து கேட் கீப்பர் இருக்கிற கேட்டு திறந்துருக்குங்கும்போது உள்ளே போகிறாருன்னா உண்மையிலுமே திறந்துருந்து இவர் போயிருந்தாருன்னா இவர் மேலே சில பேர் சொல்கிறாங்க இவர் டெய்லி போகிறவர் தெரியாதா, பார்த்துட்டு போக மாட்டாராங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து அந்த கேட்டு நீங்கள் சொல்கிறீங்க சத்தம் கேட்டுச்சுன்றீங்க. ட்ரெயின் வந்து வளைஞ்சி வர இடமா நேராக வர இடமா தூரத்தில் பார்த்து தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ரோட்லேருந்து பார்த்தா எவ்வளோ தூரத்தில் ட்ரெயின் தெரியும்? கேட்டு போடலைன்னா இந்த விபத்துக்கு காரணம் முழுக்க ரயில்வே தான். இது வந்து தூக்கி இருந்துச்சு, நாங்கள் தூக்க சொல்லிட்டோம்னாலுமே ரயில்வே தான். அது வேறு விஷயம். தூக்க சொன்னவங்கள போய் நீங்கள் கேட்க முடியாது. பப்ளிக் தூக்க சொன்னால் திறந்துருவானா? இந்த அறிவு கூட அவனுக்கு கிடையாதா? பப்ளிக் தூக்கு தான் சொல்லுவான், வேணான்னா சொல்லுவான். எப்படி திறப்பீங்க நீங்கள்? அதுக்கான அந்த மெக்கானிசம் எப்படி அலோவ் பண்ணுது? ஒரு தனி மனிதன் வந்து கேட்டை நினச்சா மூடாமல் கூட இருக்க முடியுமா? ட்ரெயின் வருதுங்க, மூடாமல் இருக்க முடியுமா? சில பேர் சொல்கிறாங்க அந்த மக்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா வேன் டிரைவர் அந்த ஸ்கூல் பஸ் டிரைவர் சொல்கிறத பார்த்தா திறந்தே இருந்துச்சுன்றாங்க. சரி, திறந்தே இருந்துச்சு, அந்த கேட் கீப்பர் தண்ணியை போட்டு தூங்கிட்டான், நாங்கள் எந்திரிச்சு வர வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டமே இருக்க முடியாது. கேட் கீப்பர் திறக்கலை அப்படின்னா ட்ரெயின் வரக்கூடாது. அவனே தூங்கிட்டான்னு வச்சுங்களேன், போதையை போட்டு தூங்கிட்டாங்க, ட்ரெயின் போட்டு போயிட்டே இருக்குமா? போக முடியாதுங்க. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா என் குரூப்பு சோசியல் மீடியாவில். அது எப்படிங்க போக முடியாது? எப்படி தூங்கிட்டு இருப்பான்? தூங்கும்போது ட்ரெயின் போகுமா? அந்த மாதிரி போகவே முடியாது. ஒன்றையும் மூடின கேட்டை திறந்துருக்கணும். கேட்டே போடலை, இவன் போட்டுட்டு கேட்டை திறந்துட்டானா மட்டும்தான் இந்த விபத்து நடந்திருக்கணும். அதுக்கு அலோவ் பண்ணாததுக்கு அதுக்காக வந்து கேட் கீப்பரை வந்து புனிதப்படுத்த முடியாது. கேட் கீப்பர் பண்ணது தவறு தான். அவன் தூங்கியிருந்தால் அது வேறு பிரச்சனை, ட்ரெயினே வந்திருக்காது. இவன் போதையை போட்டு தூங்கியிருந்தானா ட்ரெயின் அவனுக்கு சஸ்பெண்ட் வந்திருக்கும், எதுவுமே நடந்திருக்காது. புரியுதா? இவன் ஒரு வேளை போதையை போட்டு தூங்கியிருந்தான்னா ட்ரெயின் வந்து 10 அடிக்கு 100 ஃபீட்டுக்கு முன்னாடி நின்றுடும், ஆரன் அடிச்சுட்டே நிற்கணும். அதுக்கப்புறம் திருன்னு அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து இவனை கேட் கீப்பரை எழுப்பி ஆளை கூப்பிட்டு இது திறந்தானாக்கா இவனை தூக்கி அன்னைக்கே இது பண்ணியிருப்பாங்க. எந்த பிரச்சனைலாம் நடந்திருக்கும். இவன் தூங்கலை, தண்ணி போட்டு தூங்கியிருந்தானா தான் ட்ரெயின் வந்திருக்கக்கூடாது. அப்படி வந்துருந்துச்சுன்னா அந்தளவுக்கு சிக்னல் விழுகாமல் எப்படி வரும்? அது சிஸ்டம் ரயில்வே இயங்குறதே சிக்னலில் தானே. ஸோ இதெல்லாம் வந்து கிளாரிட்டியாகவே இல்லை. உங்கள் செய்தியாளர் கேட்குற கேள்வியும் கிளாரிட்டியாக இல்லை. மக்கள் வந்து தான் மக்கள் தான் சோசியல் மீடியாவில் தான் என்ன வேணாலும் பேசுகிறான் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்கும்போதுமே வந்து ஒரு வேலிட் கொஸ்டின் கேட்க மாட்டுறாங்க. பாலம் ஏன் வைக்கல, பாலம் வச்சுருந்தா கலெக்டர், இதெல்லாம் இன்னைக்கு கேட்குற கேள்வியா? அதெல்லாம் வந்து ப்ராசஸ்ஸு. அன்றைக்கி பாலம் வைக்கலன்னா இன்றைக்கி இப்போ அண்டர் கிரவுண்டு பாலம் இருந்திருந்தால் அப்புறம் விபத்து நடந்திருக்காதுன்னா அப்புறம் கேட்டு போட மாட்டிங்களா? இப்போ கேட்டு இருக்கிற இடத்துல கேட்டு ஒழுங்காக கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டிங்களா? இதெல்லாம் என்ன கேள்வி? ஒரு பரிதாபமாக காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ கேட்டில் இத்தனைக்கு நல்ல வேலை. இது இப்போ பொதுவாக வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு நல்ல வேலைக்கு எல்லா வேலைங்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து குழந்தைங்க ஒரு உயிராக இருந்தாலும் 2 உயிராக இருந்தாலும் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றதுக்கு போகிற இடத்துல 2 வீட்டில் இருக்கிற ஒரு ஒரே வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எதை நம்பி ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க? இந்த சிஸ்டம் எப்படி அலோவ் பண்ணுது? இதுதான் என்னோடய கொஸ்டின். சிஸ்டம் வந்து இருக்குதுங்க, மனுஷங்க நம்பவே கூடாதுங்க. ரூல்ஸும் சட்டமும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் செயல்பட முடியும். மனுஷன் என்னைக்குனாலும் மாறிட்டே இருப்பான். வேணும்னே கூட சில பேர் பண்ணாங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஊருக்குள்ள பஞ்சாயத்தாக இருக்கும், அந்த வேன்காரனுக்கும் அவனுக்கு முதல் நாள் சண்டையாக இருக்கும். உடனே அதை கருவம் கட்டிக்கிட்டு அந்த செக் போஸ்ட்டுக்கார ஏதாச்சும் பண்ணான்னா அதுக்கு நீங்கள் சிஸ்டம் அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது மெக்கானிசம், அந்த மெக்கானிசம் ப்ராசஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி திறக்க சொன்னீங்கன்னா பட்டா மக்களை சொல்கிறான், எப்படி திறக்க சொல்ல முடியும்? இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இடத்துல ஒருத்தன் இதே மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் வந்து எவனோ பிடிக்காத நிற்கிறாயா? எவ்வளோ இதோ ஒரு நிறைய ஒரு குக் கிராமத்தில் ஒரு ரயில்வே கேட் இருக்குது.
அந்த ரயில்வே கேட்டுக்காரனுக்கும் அந்த ஏன்னா ரெகுலராக இங்கே தான் இருக்கான் அந்த இந்திக்காரனுக்கும் அந்த ரோட்டில் போகிற அந்த 2 வண்டிக்காரனுக்கும் ஏதோ தகராறு. இவன் வஞ்சம் வச்சு இவன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவன் அதை பண்ணான்னா அது சரியா? அதுக்கு இந்த சிஸ்டம் அலோவ் பண்ணலாமா? நீங்கள் பர்சனலாக போய் வெட்டிக்க குத்திக்க அதை நீங்கள் அரசு இயந்திரத்தில் நீங்கள் பண்ணுறதுக்கான அனுமதியை அந்த சிஸ்டம் அலோவ் பண்ணுச்சுன்னா அந்த சிஸ்டம் எப்படி கரெக்டான சிஸ்டமாக இருக்க முடியும்? புரியுதா? ஏதோ ஒரு குப்பாம்பட்டியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஒரு 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 இருக்கிற ஒரு ஊர் தலைவருக்கும் இவனுக்கு சண்டைங்க. ஜீப் வந்து நிற்கிது, தூரத்தில் வந்து நிற்கிது, ட்ரெயின் போடுறான், திருப்பி இவன் போடுற ட்ரெயின் தூரத்தில் வரும்போது எடுத்து விட்டு சார் ட்ரெயின் வரல சார் போங்கன்றான். இவனும் மறந்துட்டு போயிடுறான், தூக்கி அடிச்சிச்சு. அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ வந்து அடித்து போனதுக்கப்புறம் அதே மாதிரி தெரியாமல் அவர் தூக்க சொல்லிட்டாங்க. வண்டி போனவன் அடிபட்டான் வண்டியில். அந்த இது கற்பனை சொல்கிற கதாபாத்திரத்தில் நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். அதில் போனவன் அடிபட்டுறான். அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து அவர் தான் எடுக்க சொன்னார், ஊர் பெரியவர் என்ன பண்ணுறதுன்னு சொன்னார்னா நீங்கள் இந்த அளவு பண்ணக்கூடாது. அப்படி சொல்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கன்க்ளூஷன். இதை வந்து யாராச்சும் கேளுங்க, தெளிவான விளக்கத்தை வந்து பொறுப்பான கேள்வியில் கேட்டிங்கன்னா தான் பொறுப்பான பதில் வரும். பொறுப்பான கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க, ஏதோ கொலைப்படி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது?